சென்னை அணிக்கு என்னதான் நடந்தது? 2023ஆம் ஆண்டு கடைசியா ஐபிஎல் கிண்ணத்தை கைப்பற்றியிருந்தாங்க. அதுக்கு பிறகு 2024, 25, 26 இந்த கன்செகட்டிவா 3 இயர்ஸா அவங்க குரூப் ஸ்டேஜில் எக்ஸிட் ஆகியிருக்கிறாங்க, வெளியேறி இருக்கிறாங்க. உண்மையா இந்த தோல்விக்கு பின்னால யார் இருக்கான்னு சொல்லி பார்த்தா, சென்னை அணி செய்த ஒரு மிகப்பெரியதொரு தவறு என்ன அப்படின்னு சொன்னா, சீனியர் பிளேயர்ஸை அவங்க பேக்கப் பண்ணிட்டே இருந்தாங்க. புதிய ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, ஆனால் பெருசாக கொடுக்கல. அப்போ என்ன பண்ணாங்க, புதிய ஆட்கள் டீமுக்குள்ள வந்தது பிறகு அவங்கள டீமை இன்வால்வ் ஆகி அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இல்லாமல் போனது. அதே நேரத்தில் ஏலத்தில் செய்த மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு சொன்னால், முக்கியமான பிளேயர்ஸை அவங்க கைவிட்டுட்டாங்க. இது மிகப்பெரிய தவறு. அதே நேரத்தில் இப்போ இருக்கிற இந்த டீமை நாங்கள் வச்சு பார்க்கும்போது இருக்கிற அனைத்து பிளேயர்ஸும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செய்தாங்களான்னு கேட்டால் இல்லவே இல்லை. சிவம் துபே அவர் நேற்றைய போட்டியில் தான் மிக சிறப்பாக விளையாண்டார். அதுவும் 14வது போட்டியில் தான் அவருக்கே தெரிய வந்திருக்கு, ஐபிஎல் போட்டியில் நான் இப்படி தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லி. எனவே அவருக்கு கொடுத்த காசு, அவருக்கு கொடுத்த அந்த பொசிஷன் எல்லாமே வேஸ்ட் ஆகிருச்சு. திரும்ப சொல்கிறோம், அந்த அணியினுடைய அணி தலைவர் ருத்ராஜ் கெய்க்வாட் அவரை தலைவராக போட்டதுல இருந்து சென்னை அணி தோல்விகளை தான் சந்திச்சு கொண்டு இருக்கு. அந்த அளவுக்கு அவர் ஒரு ஆக்டிவான கேப்டனா, அதே நேரத்தில் ஒரு பேலன்ஸான கேப்டனா, பிளேயர்ஸை சரியாக ரொட்டேட் பண்ணுறாரா, பந்து வீச்சாளர் சரியாக ரொட்டேட் பண்ணுறாரான்னு சொல்லி பார்த்தா மிகப்பெரிய கேள்விக்குறி. அவருடைய துடுப்பாட்டமும் சரியில்லாமல் போயிடுச்சு. நேற்றைய தினம் தான் சிறப்பாகவும் அவர் துடுப்படுத்த ஆடியிருந்தார், ஆனால் பிரயோசனம் இல்லை. நேற்றைய போட்டியில் சென்னை அணி தோல்வி அடைந்துச்சு. அது தவிர அந்த அணியில் இருக்கக்கூடிய பந்து வீச்சாளர்கள் பெருசாக சொல்லிக் கொடும்படியாக யாருமே இல்லை. அன்சுல் கம்போஜின்னு ஒரு பிளேயர் இருக்கிறாரு. அவர் கிட்டத்தட்ட 13 விக்கெட்டுக்கு மேலே எடுத்திருந்தாலும் கூட அவர் இந்த தொடர் முழுவதும் சிறப்பாக பந்து வீசல. இந்த தொடர், அதாவது 14 போட்டியிலும் அவர் 500 ஓட்டங்களுக்கு மேலே விட்டு கொடுத்துருக்கிறாரு அன்சுல் கம்போஸ். எனவே சென்னை அணி அடுத்த வருஷம் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு புதிய தலைவரோட வந்தால் வின் பண்ணுறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. இல்லை அப்படின்னு சொன்னால் இதே நிலைமை தான் கண்டினியூ ஆகும்.